கடவுள்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து புதியதாக தீர்மானம் நிறைவேற்றியதாக எனக்கு ஒரு SMS வந்தது. நம்ப தகுந்த இடத்திலிருந்து ஒரு SMS வந்தது. பார்க்கடலிலிருந்து, கைலாயத்திலிருந்து புலனாய்வுத்துறை எனக்கு சொன்ன தகவல் அது. திமுக ஆட்சியில்தான் கோயில் நிலம் மீட்டெடுப்பு நடக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. திரும்ப சொல்லுங்க. திமுக ஆட்சியில்தான் கோயில் நிலம் மீட்டெடுப்பு நடக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு காரணம் தெரியுமா? அதற்கு காவல்காரனே சேகர் பாபு தான். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். வட சென்னை, சென்னையின் சீமாட்டி அக்கா. வட சென்னை சென்னையின் அக்கா. தமிழ்நாட்டிலேயே வட சென்னை தான் பக்கா. தமிழ்நாட்டிலேயே வட சென்னை தான் பக்கா சொல்லுவது இந்த அக்கா. திரும்பிய திசையெல்லாம் என்னென்ன உண்டு? திரும்பிய திசையெல்லாம் படிப்பகம் உண்டு, படைப்பகம் உண்டு, பூங்காக்கள் உண்டு, மருத்துவமனை உண்டு, நூலகம் உண்டு, திருமண மண்டபம் உண்டு, முதியோர் காப்பகம் உண்டு, அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி உண்டு, கல்லூரி உண்டு, தொழிற்கூடம் உண்டு, உழைப்பாளர்கள் உண்டு, படைப்பாளர்கள் உண்டு, படிப்பாளர்களும் உண்டு. முக்கியமாக முதல்வரின் தொகுதியும் இங்கேதான் உண்டு. வீரமங்கை வேலுநாச்சியாரின் உடையாள் படை போல் வீரமான மகளிர் அணியும் இங்கேதான் உண்டு. மின்னலையும் உள்ளங்கையில் பிடித்து வரும் இளைஞர் அணியும் இங்கேதான் உண்டு. தொண்டர் அணி இங்கே உண்டு. வட சென்னையை உருவாக்கிய கலியுக மயன் அண்ணன் சேகர் பாபுவும் இங்கேதான் உண்டு. கர்த்தவ்ய துவார், கர்த்தவ்ய துவார் என்ற ஹிந்தி வார்த்தைக்கு கரிபூசி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். ஹிந்தி வார்த்தைக்கு கரிபூசி இருக்கிறார் நம்முடைய முதல்வர். தில்லி சுல்தானையும் மண்டியிட வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். தில்லி சுல்தானையும் மண்டியிட வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். அவர் புல்புல் சாவர்கர் வாரிசு இல்லை, திராவிட கோட்டை கலைஞரின் வாரிசு. தில்லி கூஜாவுக்கு தலையாட்டும் பூம்பும் மாடு இல்லை, சீரி பாயும் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு காளை நம்முடைய தலைவர். பிஜேபியை சாய்க்கும் சக்தி, இந்துத்துவத்தை மாய்க்கும் சக்தி, பார்ப்பனியத்தை ஒழிக்கும் சக்தி, ஒரே சக்தி நம்முடைய முதல்வர் மட்டும்தான். கூழை கும்பிடு போடும் கூவத்தூர் கூட்டம் இல்லை, வானமும் அண்ணாந்து பார்க்கும் திருவாரூர் தேர் கூட்டம் நம்முடைய முதல்வர். சுயமரியாதையின் குருஷேத்திரம். மகளிர் உரிமை நிதி, முதியோர் நிதி, புதுமை பெண் நிதி, மீனவர் நிதி, தமிழ் புதல்வன் நிதி, தேயிலை தொழிலாளர் நிதி, மாற்றுத்திறனாளி நிதி, கைம்பெண் நிதி, திருநங்கையர் நிதி என்று கருணையாக கருணை நிதி அள்ளித்தரும் வள்ளலின் வாரிசு நம்முடைய முதல்வர். அம்மா, இத்தனை நிதி அவர் அள்ளி கொடுத்த அந்த இன்செயலுக்கு காரணம் அவர் இன்சியலே நிதி தான். கை தட்டுங்கய்யா, அதுதான் எங்களுக்கு உற்சாகம். 8வது வள்ளல் நம்முடைய தலைவர். நமக்கெல்லாம் என்ன கொடுத்தார்? தமிழர்க்கெல்லாம் வளம் தந்தார், வெற்றி நலம் தந்தார், சுயமரியாதை பலம் தந்தார், தன்மான நிலம் தந்தார், எல்லோருக்கும் எல்லாம் எனும் உளம் தந்தார், வெல்வோம் ஒன்றாக என்னும் ஞான பழம் தந்தார், சமத்துவ திராவிடர் என்னும் குலம் தந்தார் நம்முடைய முதல்வர். சமத்துவ திராவிடர் என்னும் குலம் தந்தார் நம்முடைய முதல்வர். தந்தார் தந்தார் தந்தார். தலைவரை போல் வேறு யார்தான் தந்தார்? தலைவரை போல் வேறு யார்தான் தந்தார்? எனக்கு ஒரு ஆசை. பொன்னால், வைரத்தால், வைடூரியத்தால், ரத்தினத்தால், முத்தினத்தால் ஒரு கிரீடம் நம் தலைவருக்கு சூட்டி பார்க்க எனக்கு ஆசை. கோடிகள் பக்கம் எட்டி பார்க்காத கவிஞன் நான் என்பதால், கோடிகள் பக்கம் எட்டி பார்க்காத கவிஞன் நான் என்பதால் வைரமாய் வார்த்தை எடுத்தேன், பொன்னாய் கவிதை செய்தேன்,
ரத்தினமாய் அன்பை கோர்த்தேன், முத்தினமாய் பாசம் சேர்த்தேன், வைடூரியமாய் கொள்கை பிணைத்தேன், கவிதை கிரீடம் சூட்டுகின்றேன், தமிழின தலைவருக்கு தமிழ் கிரீடம் சூட்டுகின்றேன், பாட்டாபிஷேகம் என்று பட்டாபிஷேகம் செய்கின்றேன், பாட்டாபிஷேகம் என்று பட்டாபிஷேகம் செய்கின்றேன். இது புனித ரமலான் மாதம். ஐயா அப்துல் காதர் பிறை கவிஞர், ரமலான் நோன்பு கவிஞர், ஆண்டாள் நான், முழுநிலவு ஆண்டாளின் தங்கை பிறா, முழுநிலவு ஆண்டாளின் தங்கை பிறை, பால் கோவாவும் நோன்பு கஞ்சியும் ஒன்றாயிருப்பது தமிழ்நாடு பேணும் நல்லிணக்கம். பால் கோவாவும் நோன்பு கஞ்சியும் ஒன்றாயிருப்பது தமிழ்நாடு பேணும் நல்லிணக்கம். ஆண்டாள் முழுநிலா, அப்துல் காதர் பிறைநிலா. ஆண்டாளின் தங்கை பிறைநிலா என்று ஆண்டாள் சொல்லுகிறார். அது ஒன்றுதான். அந்த முழு நிலாவின் தங்கச்சி நீ, என் தங்கச்சி, என் கட்சி தான் உன் கட்சி. நாம் எல்லோரும் ஒரே கட்சி ஐயா, தமிழ் கட்சி, தமிழர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திராவிடர் கட்சி. அதுதான் மிக முக்கியம். குரான் தமிழும் திருப்பாவை தமிழும் ஒன்றாய் இருப்பது தமிழ்நாடு காணும் நல்லிணக்கம். இதுதான் திராவிட மாடல் நாடு, முதல்வரின் நல்லிணக்க கூடு, முதல்வரின் நல்லிணக்க கூடு என்பதால் தலைவருக்கு என் வணக்கம். கடவுள்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து, கடவுள்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து புதியதாக தீர்மானம் நிறைவேற்றியதாக எனக்கு ஒரு SMS வந்தது. நம்ப தகுந்த இடத்திலிருந்து ஒரு SMS வந்தது. பார்க்கடலிலிருந்து, கைலாயத்திலிருந்து புலனாய்வுத்துறை எனக்கு சொன்ன தகவல் அது. திமுக ஆட்சியில்தான் கோயில் நிலம் மீட்டெடுப்பு நடக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. திரும்ப சொல்லுங்க. திமுக ஆட்சியில்தான் கோயில் நிலம் மீட்டெடுப்பு நடக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. சாமி நகை மாமி நகை ஆகாமல் பெட்டகத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு காரணம் தெரியுமா? அதற்கு காவல்காரனே சேகர் பாபு தான். காஞ்சிபுரம் கருவறைக்குள் பெண் சீண்டல் தடுப்பு, மகாமக குளத்தில் மரணங்கள் தவிர்ப்பு. ஆமா, மகாமக குளம் இப்பொழுதுதானே அது நிகழ்ந்தது. முன்பு ஒரு யானை மூழ்க பல தவளைகள் செத்து மிதந்ததை இந்த தமிழகம் பார்த்தது. நம் ஆட்சியில் ஒரு சின்ன சேதம் இல்லையே, சின்ன சேதாரம் இல்லையே. ஆதாரம் திராவிட மாடல் ஆட்சி என்பதை வைக்கிறது. தட்சணை போடுங்கோ, தட்சணை போடுங்கோ என்ற கருவறை பிச்சை குறைந்து உண்டியல் வருமானம் உயர்கின்ற சிறப்பு நம்முடைய ஆட்சியின் சிறப்பு. தமிழ் மந்திரங்கள் நூல்கள் பதிப்பு, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் பண்பாடு காப்பு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக சேர்ப்பு, பெண் ஓதுவார்கள் என்னும் வியப்பு, தங்கத்தேர் வெள்ளித்தேர் கோயிலெங்கும் நிறைப்பு, சாமிகளே வியக்கும் ஆன்மீக ஆட்சி திராவிட மாடல் முதல்வர் ஆட்சி என்பதால் சாமிகளும் இப்போது அறிவாலயம் வந்துவிட்டார்கள் என்று நம்பத்தகுந்த தகவல் எனக்கு வந்தது. சாமிகளும் அறிவாலயம் வந்துவிட்டார், சாமிகளும் இப்போது அறிவாலயம் வந்துவிட்டார்கள் என்று நம்பத்தகுந்த தகவல் வந்தது. ஏய் ஏடி, மூதேவி, தடிமாடு, சோம்பேறி, வாயாடி, இப்படி பெயர்களோடு பெண்களை ஏமாற்றியது சமூகம். பெண் மேயர், பெண் மாமன்ற உறுப்பினர், பெண் ஊராட்சி ஒன்றிய தலைவர், பெண் சட்டமன்ற உறுப்பினர், பெண் நாடாளுமன்ற உறுப்பினர், பெண் அமைச்சர் என்று மாற்றுகிறது திராவிடம், என்று மாற்றுகிறது திராவிடம். பெண்ணின் தட்டிலே பருக்கை சோறு இருக்கும், பெண்ணின் தட்டிலே பருக்கை சோறு இருக்கும். மீந்தது, பழையது, ஊசியது இருக்கும். அவள் வயிற்றில் எப்போதும் பசி இருக்கும். ஆனாலும் பசியை சொல்லாத தன்மானம் மிகுந்திருக்கும். அந்த தூய்மை பணியாளரின் பசியாற்றுவிக்கும் நவீன வள்ளலார் நம்முடைய முதல்வர்.
எங்கள் வீட்டு பெண்ணுக்கு மாதா மாதம் செல்வம் தரவில்லை அந்த மகாலட்சுமி. யாரு? எங்கள் வீட்டு பெண்ணுக்கு மாதா மாதம் செல்வம் தரவில்லை அந்த மகாலட்சுமி. மாதா மாதம் உரிமை தொகை தலைவர் மட்டும்தான் தருகிறார். எங்கள் வீட்டு பெண்ணுக்கு உணவு தரவில்லை அந்த அன்னபூரணி. 3 வேளையும் உணவு தருவது எங்கள் தலைவர் மட்டும்தான். எங்கள் வீட்டு பெண்ணுக்கு கல்வி தரவில்லை அந்த சரஸ்வதி. புதுமை பெண் என்று கல்வியை கொடுப்பது நம்முடைய தலைவர் மட்டும்தான். வீரலட்சுமி, எங்கள் வீட்டு பெண்ணுக்கு துணிச்சல் தரவில்லை அந்த வீரலட்சுமி. மகளிர் சுய உதவி குழுவின் தலைவராக்கி துணிச்சலை கொடுத்தது நம்முடைய தலைவர்தான். தமிழர்களின் வாழ்க்கை, தமிழச்சிகளின் வாழ்க்கை திராவிடம் தருவது. அடிமைகளின் வாழ்க்கை, அடிமையாக வாழ்க்கை ஆரியம் தருவது. மந்திரத்தால் மாங்காய் பறிப்பது ஒரு காலம். EVM எந்திரத்தால், SIR தந்திரத்தால் ஆட்சியை பறிப்பது பிஜேபி காலம். டீ போட்டு டீ விற்றவர் எல்லாம் GST போட்டு இந்தியாவை வாட்டுகிறார். எப்ஸ்டீன் ஃபைலில் தப்பிப்பதற்காக இந்தியாவையே விற்கிறார். எப்ஸ்டீன் ஃபைலில் தப்பிப்பதற்காக இந்தியாவையே விற்கிறார். மேஜிக் செய்பவர்கள் ஜி பூம்பா என்று கைக்குட்டையை அசைப்பார்கள். மேஜிக் செய்பவர்கள் ஜி பூம்பா என்று கைக்குட்டையை அசைப்பார்கள். அதிலிருந்து புறா வரும், அதிலிருந்து ரோஜா வரும், அதிலிருந்து பூங்கொத்து வரும், அதிலிருந்து நீல கலர் ரிப்பனும் வரும். கைக்குட்டை அசைத்தால் தமிழ்நாடும் வந்துவிடும் என்று மோடி என்கின்ற மோடி மஸ்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கைக்குட்டை அசைத்தால் தமிழ்நாடும் வந்துவிடுமா? அப்படி வந்தால் அது தமிழ்நாடா? மோடி மஸ்தானுக்கு தெரியாது. என்ன குட்டிக்கரணம் அடித்தாலும், கும்பிட்டு நடித்தாலும், திருக்குறளை சொன்னாலும், மண்சோறு தின்னாலும் தமிழ்நாடு பெப்பே தான் காட்டும் பிஜேபிக்கு. தமிழ்நாடு பெப்பே தான் காட்டும் பிஜேபிக்கு. கைதட்ட வேண்டாமாமா? குட்டிக்கரணம் அடித்தாலும், கும்பிட்டு நடித்தாலும், திருக்குறள் சொன்னாலும், மண்சோறு தின்னாலும் தமிழ்நாடு பெப்பே தான் காட்டும் பிஜேபிக்கு. அவருக்கு கீழடி தெரியாது, திராவிடத்தின் காலடியும் தெரியாது. அவருக்கு கீழடி தெரியாது, திராவிடத்தின் காலடியும் தெரியாது. அவருக்கு பொருணை பூமி தெரியாது, திராவிடத்தின் சாமியும் தெரியாது. திராவிடத்தின் சாமியும் தெரியாது. மட்டன் பிரியாணியும் முட்டை கேக்கும் எங்களுடைய கள்ளழகுக்கு பிடித்த மெனு என்று அவருக்கு தெரியாது. மட்டன் பிரியாணியும் முட்டை கேக்கும் எங்களுடைய கள்ளழகுக்கு பிடித்த மெனு என்று மோடி மஸ்தானுக்கு தெரியாது. அவர் சுமக்கும் பட்டையும் கொட்டையும் இந்துத்துவ சாமிக்காக, நாம் சுமக்கும் கருப்பும் சிவப்பும் திராவிட சாமிக்காக. எங்கள் முருகனுக்கு வெற்றிவேல், வீரவேல், கந்தவேல், முருகவேல் தெரியும். ஸ்வாஹா 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 சமஸ்கிருத மந்திரம் தெரியாது. அதனால் உறக்க சொல்லுவோம், தமிழ்நாட்டில் நோ இந்துத்துவா, தமிழ்நாட்டில் நகி இந்துத்துவா, தமிழ்நாட்டில் நெவர் இந்துத்துவா என்பதுதான் நாம் கொடுக்கின்ற பதில். எதிர்பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் கூடாரம். அங்கே பஃபூன்கள் பலரும் பல்ட்டி அடிக்கிறார்கள், கும்பிடு போடுகிறார்கள், தலைகீழாக தண்டால் எடுக்கிறார்கள், கர்லா கட்டை என்று கிட்டிப்புல் சுழற்றுகிறார்கள், கர்ஜிக்க தெரியாமல் மியாவ் என்று கத்துகிறார்கள், கம்பீரம் தெரியாமல் கீச் கீச் என்று குளறுகிறார்கள். தில்லி குளிரிலும் வியர்க்க விறுவிறுக்க முகம் துடைத்துக் கொள்கிறார்கள். தில்லி குளிரிலும் வியர்க்க விறுவிறுக்க முகம் துடைத்துக் கொள்கிறார்கள். டில்லிக்கு ஓடி 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 மோடி 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 டில்லிக்கு ஓடி 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 மோடியிடம் கொத்தடிமை பத்திரம் எழுதி கொடுக்கிறார்கள். அம்மா, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? பழனியில் இருக்கும் முருகனுக்கு காவடி தூக்குவது வழமை என்பது யாவரும் அறிந்த செய்தி. அந்த பழனிசாமிக்கு காவடி தூக்குவது என்பது தமிழர்கள் செய்யும் நீதி. ஆனால் பழனிசாமியே டெல்லிக்கு காலடி தூக்குவது அவர்கள்.
அப்படி காவடி தூக்குபவர்கள் எல்லோரும் முதுகெலும்பை காயலான் கடைக்கு அனுப்பிவிட்டார்கள். முதுகெலும்பே இல்லை, சுயமரியாதையை முதுகெலும்பே இல்லை என்ற காரணத்தால் தான் ஊர்ந்து வருகிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. முதுகெலும்பை காயலான் கடைக்கு அனுப்பிவிட்டார்கள், சுயமரியாதையை பேரிச்சம்பழத்துக்கு விற்றுவிட்டார்கள், திராவிடத்தை மறந்து விட்டார்கள், தந்தை பெரியாரை மறைத்து விட்டார்கள், பேரறிஞர் அண்ணாவை துறந்து விட்டார்கள். எடப்பாடியின் நிழல் கூட அவரோடு இல்லை, எடப்பாடியின் நிழல் கூட அவரோடு இல்லை. அறிவாலயம் வாசலில் தவம் இருக்கிறது. எடப்பாடியின் நிழல் கூட அவரோடு இல்லை, அறிவாலயம் வாசலில் தவம் இருக்கிறது. எளியோர் வங்கி கணக்கை சுரண்டி சுரண்டி திருவோடாக்குவது சனாதன மாடல். வங்கி கணக்கில் உரிமை தொகை நிதி, புதுமை பெண் நிதி, தமிழ் புதல்வன் நிதி, திருநங்கையர் நிதி, மாற்றுத்திறனாளி நிதி, கைம்பெண்கள் நிதி சேர்த்து அமுத சுரபி ஆக்குவது திராவிட மாடல். அருக்காணிக்கும் நிதி தருவது திராவிட மாடல், அருக்காணிக்கும் நிதி தருவது திராவிட மாடல். அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமே நிதி தருவது சனாதன மாடல். கருணை நிதி, உரிமை நிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, உதயநிதி, இன்ப நிதி, அருள் நிதி எல்லாமே திராவிட மாடல் தான். உதயநிதி, இன்ப நிதி, அருள் நிதி எல்லாமே திராவிட மாடல் தான். பிஎம் கேர் என்ற உருட்டல் நிதி, எலக்டோரல் பாண்ட் என்ற புரட்டல் நிதி, ஜிஎஸ்டி என்ற மிரட்டல் நிதி, டோல்கேட் என்னும் திரட்டல் நிதி என்பது இந்துத்துவ மாடல், என்பது இந்துத்துவ மாடல். திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் சாமி கும்பிட்டார். கோயிலுக்கு போக நாம் என்ன எடுத்து போவோம்? கோயிலுக்கு போக நாம் என்ன எடுத்து போவோம்? பூ எடுத்து போவோம், பழம் எடுத்து போவோம், ஊதுபத்தி எடுத்து போவோம், மாலை சூடன் எடுத்து போவோம், கூடுதலாக பக்தியை எடுத்து போவோம். பிரதமர் சாமி கும்பிடுகிறார். அவர் என்ன எடுத்து போகிறார்? 40 லேட்டஸ்ட் கேமரா எடுத்துட்டு போறார், 40 கேமராமேனை எடுத்துட்டு போறார், 400 மீட்டர் சிவப்பு கம்பளம் எடுத்துட்டு போறார், 40 மீட்டர் பட்டு துணி எடுத்துட்டு போறார். கீழே விழுந்து கும்பிட பக்தியை தவிர எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போகிறார் நம்முடைய பிரதமர் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளும். அம்மா, அவர் உள்ளே செல்வதற்கு முன்பு நடந்ததை படம் பிடித்து காட்டியதை நீங்கள் பார்க்கவில்லையா? உள்ளே இருந்த கோவில் உண்டியல்களை எல்லாம் இடித்து விட்டார். உள்ளே இருந்த கோவில் உண்டியல்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். அவர் வருகிறார், இதோ ஒருவர் வருகிறார், செம்பை எடுத்து உள்ளே வை என்ற பழமொழிதான் நம் காதுகளில் படுகிறது. சகுனி தாயம் உருட்டுவது மகாபாரதம், பிஜேபி சாமியை உருட்டுவது மோடி பாரதம். சகுனி தாயம் உருட்டுவது மகாபாரதம், பிஜேபி சாமியை உருட்டுவது மோடி பாரதம். ராமரை உருட்டுவார், கிருஷ்ணரை உருட்டுவார், சிவனை உருட்டுவார், துர்க்கையை உருட்டுவார். இங்கே வந்து முருகரையும் உருட்டி பார்க்கிறார். நாம் அவருக்கு சொல்லுவோம், நீங்கள் எங்களுக்கு பூஜ்யம் கொடுக்கிறீர்கள், நாங்களும் உங்களுக்கு பூஜ்யம் தான் கொடுப்போம் என்று உரக்க சொல்லுவோம். முருகனுக்கு 6 முகம் உண்டு. பிஜேபியை விரட்டும் முகம் ஒன்று, எடுபடி அதிமுகவை துரத்தும் முகம் ஒன்று, சிறுபான்மையினரை பாதுகாக்கும் முகம் ஒன்று, இந்துக்களை காப்பாற்றும் முகம் ஒன்று, இந்துத்துவாவை வீழ்த்தும் முகம் ஒன்று. தமிழ் கடவுள் முருகன் என்பதால் தமிழை காக்கும் முகமும் முருகனுக்கு உண்டு என்பதை நாம் உரக்க சொல்ல வேண்டும். வடைகள் பலவிதம், வடைகள் பலவிதம். என்னென்ன வடையெல்லாம்? நிலாவில் பாட்டி சுடும் வடை ஒரு விதம், கீரை வடை, பருப்பு வடை, உளுந்து வடை, சாம்பார் வடை, ரச வடை, தயிர் வடை. இந்தியாவில் ஒரு புது வடை இருக்கிறது, அதன் பெயர் மோடி வடை. மோடி வடை, அதன் பெயர் மோடி வடை. அதன் இன்கிரெடியன்ஸ் என்ன தெரியுமா? அந்த மோடி வடையை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள், என்னென்ன பருப்பு போடணும், இன்கிரெடியன்ஸ் என்ன தெரியுமா? இடி 1/4 கிலோ, ஐடி 1/4 கிலோ, சிபிஐ 1/4 கிலோ, உருட்டல் 1/4 கிலோ, மிரட்டல் 1/4 கிலோ, எல்லாவற்றையும் சேர்த்து செய்தால் அதுதான் மோடி வடை என்கின்ற புதிய வடை.
அந்த ஊசி போன வடை தமிழ்நாட்டில் விற்காது என்று நாம் உரக்க சொல்ல வேண்டும். திமுக என்பது பெரும் காடு. திமுக என்பது பெரும் காடு. அதன் ஆணிவேர், சல்லிவேர், புள்ளிவேர், எந்த வேரையும் எதிரியால் கிள்ளக்கூட முடியாது. எதிரியால் கிள்ளக்கூட முடியாது. வருகின்ற பருந்து, வருகின்ற ராஜாளி, வருகின்ற கழுகு எல்லாவற்றையும் காக்கின்ற ஒற்றை கவசம் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். மீண்டும் வெல்வார். நாம் அதை உரக்க சொல்வோம். நன்றி, வணக்கம்.